Small sentences. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் படிக்கிறேன். I am reading. நான் படிக்கிறேன். நான். I use நான் when I am doing an action. நான். And it ends with rain. Padi is action for read. எல்லாம் சேர்த்து சொல்லலாமா? நான் படிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. நான் படிக்கிறேன். Correct! Good job! நீ படிக்கிறாய். You are reading. நீ படிக்கிறாய். நீ. You use நீ when you are doing an action. நீங்க action பண்ணும்போது நீ யூஸ் பண்ணணும். Sentence will start with நீ and ends with ராய். நீ படிக்கிறாய். படி is an action. இப்போ எல்லாம் சேர்த்து சொல்லலாமா? நீ படிக்கிறாய். You are reading. நீ படிக்கிறாய். Now it's your turn. நீங்க சொல்லுங்க பாப்போம். Correct. Good job. நீ படிக்கிறாய். You are reading. Awesome job. அவள் படிக்கிறாள். She is reading. அவள் படிக்கிறாள். அவள். You use when she is doing an action. When there is she, you use அவள். அவள் will be the start of the sentence and it ends with ரால். அவள் படிக்கிறாள். படி is the action. So எல்லாத்தையும் ஜாயின் பண்ணினா என்ன வரும்? அவள் படிக்கிறாள். அவள் படிக்கிறாள். Now it's your turn. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Correct. அவள் படிக்கிறாள். That is correct. Awesome job. அவன் படிக்கிறான். He is reading. அவன் படிக்கிறான். அவன் you use when you want to refer to a he. It's doing an action. அவள் is for she. அவன் is for he. Sentence அவன்ல ஸ்டார்ட் ஆகும். It will end with ரான். அவன் படிக்கிறான். படி is the action for read. எல்லாம் சேர்த்து சொல்லலாமா? அவன் படிக்கிறான். அவன் படிக்கிறான். Now it's your turn. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
அவன் படிக்கிறான். That's correct. அவன் படிக்கிறான். Awesome job. அவர் படிக்கிறார். அவர் படிக்கிறார். He is reading, but you say that with respect. Our is used mainly when you want to refer to an elderly person or you want to call someone with respect or be formal. Our. Our, when you use our, it should end with rar. Our படிக்கிறார். Now ஒரு சென்டென்ஸ்ல போடலாமா? அவர் படிக்கிறார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Correct. அவர் படிக்கிறார். He or she is reading and he or she is an elderly person. அவர் படிக்கிறார். Awesome job! You did it! அவர்கள் படிக்கிறார்கள். அவர்கள் படிக்கிறார்கள். They are reading. அவர்கள். அவர்கள் you use when there is more than one for plural. அவர் ஒருத்தரை குறிக்கும். அவர்கள் more than one பலரை குறிக்கும். கல் you use for plural. அவர்கள் if you use it at the beginning of the sentence, then the sentence ends with ரார்கள். அவர்கள் படிக்கிறார்கள். படி is the action for read. படிக்கிறார்கள். அவர்கள் படிக்கிறார்கள். Now it's your turn. நீங்க சொல்லுங்க பாப்போம். What would you say for plural? அவர்கள் படிக்கிறார்கள். அவர்கள் படிக்கிறார்கள். Great job! You did it! Awesome! Review time. நான் படிக்கிறேன். I am reading. நீ படிக்கிறாய். You are reading. அவன் படிக்கிறான். He is reading. அவள் படிக்கிறாள். She is reading. அவர் படிக்கிறார். He is reading. He with respect. அவர்கள் படிக்கிறார்கள். They are reading. Quiz time. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணுங்க பாப்போம். He is jumping. இதுல எந்த ஆன்சர் கரெக்டா இருக்கும்?
அவன் குதிக்கிறான். Correct. Congratulations. இத கரெக்டா மேட்ச் பண்ணுங்க பாப்போம். They are smiling. அவர்கள் சிரிக்கிறார்கள். Correct. Congratulations. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.